நமக்கு ஐடியாலஜி தான் முக்கியம். தமிழ்நாட்டுக்காரனா அதுவும் இதுவான்லாம் நம்ம யோசிச்சுன்னு இருக்க முடியாது. இந்த இடத்துல கருத்து ரீதியான மோதல்ல தான் நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்னு பேசியிருக்காங்க ஒருத்தவங்க. யார் அவங்க? திமுக எம்பி கனிமொழி அவர்கள். அவங்க தான் இப்போ இந்தியா கூட்டணி இருக்காங்களே, அவங்க தான் வந்து பாஜகவுக்கு எதிரணியாக இருக்கிறாங்க, பாஜகவுடைய கவர்மெண்ட்டுக்கு. ஸோ இந்தியா கூட்டணி மட்டும் இல்லாமல் மற்ற இந்தியா கூட்டணியில் இல்லாத சில எதிர்கட்சிகள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாருமா ஒன்றா சேர்ந்து நம்ம குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு வந்து ஒரு வேட்பாளரை நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அவர் யாருன்னா சுதர்ஷன் ரெட்டி, முன்னாள் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக இருந்தவர். ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான நபரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இது தொடர்பாக கனிமொழி அவர்கள் பேசியிருக்காங்க. இப்போ வந்து நாங்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு கரெக்டான நபரை தேர்ந்தெடுத்துருக்குறோம். அவர் வந்து அவருடைய பாஸ்டில், அவருடைய ஜுடிஷியல் கரியரில் அவர் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. அதுவே வந்து நம்முடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுற மாதிரி, கான்ஸ்டியூஷனை காப்பாற்றுற மாதிரி இருக்குது. அதனால் அவர் மீது நம்பிக்கை வச்சு இப்படிப்பட்ட ஒரு கேண்டிடேட்டை வந்து நம்ம டெப்புட்டி பிரசிடெண்ட்டாக மாற்றணுன்னா அவர் கொஞ்சம் நல்லா வழி நடத்துவார், அப்படிப்பட்ட ஆள் வந்து வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவர் நம்ம வந்து தேர்ந்தெடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் தான் முக்கியமான மேட்டரே வருது. ஃபஸ்ட்டு இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க கனிமொழி அவர்கள் அப்படின்றத கேளுங்க. வரக்கூடிய இந்திய துணை ஜனாதிபதி அவர்களுடைய துணை குடியரசுத் தலைவருடைய தேர்தலை அத்தனை எதிர்க்கட்சிகளும் இணைந்து ஒரு வேட்பாளரை, திரு சுதர்சன ரெட்டி அவர்களை, முன்னாள் சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸாக பணியாற்றி இருக்கக்கூடிய அவரை இன்று வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறோம். இந்த தேர்தல் என்பது எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இருப்பது போல ஒரு ஐடியாலஜிக்கல் பேட்டில். அவர்கள் முன்னிறுத்தக்கூடிய, பிஜேபி முன்னிறுத்தக்கூடிய பிளவுவாத அரசியலை எதிர்க்கக்கூடிய, ஹிந்துத்துவ அரசியலை எதிர்க்கக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்திருக்கும். அதனால் அத்தனை எதிர்க்கட்சிகளும் இணைந்து ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்து நிறுத்தியிருக்கிறோம். அத்தனை எதிர்க்கட்சிகளிடமும் கருத்து கேட்கப்பட்டு, ஆலோசனைகள் கேட்கப்பட்டு, பல கருத்துரையாடல்களுக்கு பிறகு நேற்று காங்கிரஸ் உடைய தலைவர் திரு கார்கேஜி அவர்கள் முதலமைச்சர் அவர்களிடமும் இந்த வேட்பாளரை பற்றி பேசி அவருடைய ஏற்பையும் பெற்று இந்த வேட்பாளரை இன்று அனைவரும் இணைந்து அறிவித்திருக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, முக்கியமான கேள்வி இங்கே தான் வருது. அப்போ தமிழ்நாட்டுக்காரர் சிபி ராதாகிருஷ்ணன் அவரை தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க பாஜக தரப்பில். அப்போ தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டீங்களா திமுக தரப்பில் அப்படின்னு நம்ம தமிழ் மீது உள்ள பற்றின் காரணமாக ஒரு தமிழனுக்கு ஆதரவு இல்லையான்னு கேட்டால் கனிமொழி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டிலேருந்து தமிழனுக்கு ஆதரவு கொடுக்குற காலம்லாம் முடிஞ்சிச்சு. இப்போது ஐடியாலஜி ரீதியாக நம்ம சண்டை செய்ய வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் நம்ம வந்து கொடி பிடிச்சி காப்பாற்றிக்கலாம். ஆனால் இந்தியாவையே காப்பாற்றணுன்னா ஐடியாலஜியை வச்சு சண்டை செஞ்சால் மட்டும்தான் முடியும். அந்த இடத்துல வந்து தமிழ்நாட்டுக்காரரு, தமிழருக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிலாம் பண்ண முடியாது. ஊருக்கு எது உருப்படியான விஷயமோ அது தமிழ்நாடாகவே இருந்தாலும் ஊருக்கு யார் உருப்படியான ஒரு நபராக இருப்பாரோ அவரை தான் நம்ம செலக்ட் பண்ணி அவருக்காக தான் நம்ம வந்து வேலை பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது எதிர்க்கட்சி தரப்புலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளர் தான் சிறப்பான நபராக இருப்பார். அதை மட்டும்தான் மனசில் வச்சுக்கணும். இல்லை தமிழ்நாட்டுக்காரங்களை பாஜக வந்து துணை குடியரசுத் தலைவருடைய வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறாங்க, அது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா, அப்போ இந்த மாதிரி ஏதாவது பாஜக பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பதவிக்கு ஒரு தமிழ்நாட்டுக்காரரை கொண்டு போய் உட்கார வச்சுட்டா போதும், பாஜகவில் இருக்க ஒரு தமிழ்நாட்டுக்காரரே கொண்டு போய் உட்கார வச்சுட்டா போதுமா, அப்போ மற்ற எதுவும் வேணாம் உங்களுக்கு அப்படின்ற கேள்வியை முன் வச்சிருக்கிறாங்க கனிமொழி அவர்கள். இல்லைங்க, இது தமிழர் அல்லாதவர் அப்படிங்கிற தேர்தல் அப்படிங்கிறத தாண்டி மிக முக்கியமாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது, இது கருத்தியல்களுக்கு எதிரான ஒரு அது இரண்டு துருவங்களிலே இருக்கக்கூடிய கருத்தியல்கள் மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு போட்டியாக நாம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புலத்திலிருந்து வரக்கூடிய ஒருவர் பிஜேபியுடைய பிளவுவாத அரசியலை முன்வைக்கக்கூடிய ஒருவரை எதிர்த்து
நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளராக அத்தனை எதிர்க்கட்சிகளுடைய ஒருமித்த வேட்பாளர் என்பதை நாம் மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும். இதை எந்த மாநிலத்திற்குள்ளும் கொண்டு போய் சேர்த்து விட முடியாது. தமிழ்நாட்டிலிருந்து பிஜேபி ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க தமிழுக்காக என்ன செஞ்சுருக்காங்க, தமிழ்நாட்டுக்காக என்ன செஞ்சுருக்காங்க, தமிழ் மக்களுக்காக என்ன செஞ்சுருக்காங்க? தொடர்ந்து அவர்களை வஞ்சித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் வேட்பாளரை மட்டும் நிறுத்திட்டா தமிழ்நாட்டுக்கு எல்லாம் செஞ்சதா வந்துருமா?